Hi friends, welcome back to Meenu's Tamil Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் கான்செப்ட்ல வீட்டில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய பிஸ்தா ஷெல்ஸ் அண்ட் ஒரு கார்ட்போர்ட் வச்சு எப்படி வீட்டுக்கு தேவையான ஒரு டெக்கர் பீஸ் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்டு அப்புறம் கொஞ்சம் வந்து பிஸ்தா செல்ஸ் தான் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒட்டுறதுக்காக ஃபெவிகால் அண்ட் கட் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ செய்ய போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வால் டெக்கர் மாதிரி தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்ட் வேணும். இந்த கார்ட்போர்டு வந்து ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கும்ல, ஸோ அதோட பேஸை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறது தான். ஸோ ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எல்லா சைட்லேயுமே வந்து 4 சென்டிமீட்டர்ஸ்க்கு மார்க் பண்ணி ஒரு ஃப்ரேம் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ஸோ உள்ளே உள்ளது நமக்கு தேவையில்லை, அந்த வெளியே உள்ள ஃப்ரேம் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட்டி வச்சு அந்த ஃப்ரேமை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே உள்ளதை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. நமக்கு தேவை அந்த ஃப்ரேம் தான். ஸோ வெளியே 2 சைடில் இருக்கிறது வந்து எக்ஸஸ் பீஸு. ஸோ அதையும் வந்து இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேமை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஈச் சைட்லேயும் வந்து 4 சென்டிமீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, ஸோ உள்ளே உள்ள இன்னர் சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஈவனாகவே இருக்காது. ஸோ கட் பண்ண அந்த மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி டேப் போட்டு இன்னர் சைட் ஃபுல்லாகவே வந்து ஒட்டிக்க போகிறேன். ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி உள்ள ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி 4 சைஸ்லேயும் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ ஒட்டியாச்சு. இது வந்து பேக் சைடு. ஸோ இப்போ இதை வந்துட்டு ஃப்ரேமை வந்து ஃபுல்லாக பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேப் போட்டுக்கிற இடத்துல வந்து நம்ம அக்ரிலிக் கலர்ஸை வந்து தண்ணியில் முக்கி அடித்தோம் அப்படின்னா ஒட்டாது. ஸோ அதனால் வெறும் பெயிண்ட்டை மட்டுமே அந்த டேப் போட்டிருக்கிற இடத்துல மட்டும் ஃபுல்லாக அடிச்சுட்டு மற்ற இடத்துலலாம் நம்ம கார்ட்போர்டு இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக 4 பக்கமும் பெயிண்ட் அடிச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து அக்ரிலிக் பெயிண்ட் தான். ஸோ இப்போ வந்து பேக் சைட் ஃபுல்லாக அடித்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சைட்லையும் அடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாகவே பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் காயட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிஸ்தா ஷெல்ஸ் எடுத்துருக்கோம்ல, ஸோ ஃப்ளவர் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஃப்ளவர் வந்து எல்லோ கலரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்து ஒவ்வொரு பிஸ்தா செல்லையும் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பிஸ்தா ஷெல்லை பார்த்திங்கன்னா ஒரு ஃபிங்கரில் நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவையான பிஸ்தா ஷெல்ஸ்லாம் வந்துட்டு எல்லோ கலர் பெயிண்ட் நம்ம ஃப்ளவருக்கு எடுத்து அடித்து வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளவருக்கு தேவையான பிஸ்தா ஷெல்ஸ் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃப்ளவர் செய்கிறதுக்கான ஒரு பேஸ் தேவை. பேஸ்க்கு பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட் பாக்ஸை கூட நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஆவின் பாட்டில் இல்லைன்னா ஊறுகாய் பாட்டிலில் மூடியில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒயிட் கலரில். ஸோ அதை வந்து நம்ம பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். பேஸுக்கு இதை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளவர் ஷேப் மாதிரி நம்ம பிஸ்தா ஷெல்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை எப்படி ஒட்டுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பேஸ் இல்லை அப்படின்னா நார்மலாக கார்ட்போர்டை கூட நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி பேஸாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்துட்டு பேஸாக வச்சு நம்ம ஃபெவிகால் போட்டுட்டு ஸோ அதுக்கு மேலே நம்ம பிஸ்தா ஷெல்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபெவிகால் போட்டாச்சு. ஸோ போட்டுட்டு நம்ம பிஸ்தா ஷெல்ஸை வந்து ஒரு பாதி அளவு உள்ளே இருக்கிற மாதிரி அந்த ஃபெவிகாலில் படுற மாதிரி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ளவரோட அவுட்டர் லேயர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னர் லேயருக்காக உள்ள அகெயின் நம்ம வந்து ஃபெவிகால் போட்டுட்டு
இந்த 2 பிஸ்தா ஷெல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு இடையில இன்னொரு பிஸ்தா ஷெல் வர மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம், நம்ம ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஃபெவிகால் வச்சு உள்ள ஒரு இன்னர் ரவுண்ட் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு அந்த 2 பிஸ்தா ஷெல்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு இடையில இல்லைன்னா அதுக்கு மேலே வர்ற மாதிரி நம்ம மற்ற ஷெல்ஸ் எல்லாமே அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம காய விட்டோம் அப்படின்னாலே அது ஈஸியாக காஞ்சிரும், ரொம்ப நேரம் கூட எடுக்காது. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி காய விட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரியே இன்னொரு பேஸ் இருந்ததில்ல, அதுலேயும் நம்ம ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நமக்கு 4 ஃப்ளவர் வந்து தேவை. ஸோ இப்போ இந்த பேஸ்லையும் ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட 2 ஃப்ளவருமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃப்ளவருக்கு நடுவில் நமக்கு ஏதாவது வைக்கணும்ல, ஸோ அப்போ தான் அது வந்து ஃப்ளவர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்ககிட்ட பிளாக் பீட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து நார்மலாக வேஸ்ட்டாக இருக்கும்ல பேப்பரு, ஸோ அதை வந்து கொஞ்சமாக கிழித்து இந்த மாதிரி ரவுண்ட் பால் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து நம்ம சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளவர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் மெட்டீரியல்லையே இதை செய்யணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர் வச்சு இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்ககிட்ட பிளாக் பீட்ஸ் இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ரெடி பண்ணோம்ல வேஸ்ட் பேப்பரில் இருந்த பாலில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பாலும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அந்த 2 ஃப்ளவர்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அது காய விடணும். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த 2 ஃப்ளவர்லையும் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் வந்து ஃபெவிகால் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலே சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 ஃப்ளவரும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னும் 2 ஃப்ளவர் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மொத்தம் வந்து நமக்கு 4 ஃப்ளவர் தேவை. ஸோ இதே மாதிரி 4 ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஃப்ளவரையும் நம்ம ஒட்டுறதுக்கான ஒரு ஸ்டெம் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு நியூஸ் பேப்பர் வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ வேஸ்ட் நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு லாங்கான ஒரு ஸ்டெம் மாதிரி கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து கம் போட்டு நம்ம எண்டை வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு 3 ஸ்டெம் கிட்ட நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்டெம் அப்படிங்கிறதுனால இதை வந்து ப்ரௌன் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளவரோட சேர்த்து பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஃபுல்லாக ப்ரௌன் கலர் பெயிண்ட் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஸ்டெம்முக்கும் நான் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடித்து காய விட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெம்மில் ஒட்டுறதுக்கு நமக்கு லீஃப் வேணும்ல. ஸோ லீஃபுக்கு வந்து அதே பிஸ்தா ஷெல்லையே வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டெம்மில் ஒட்டுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ கொஞ்சமாக மட்டும்தான் நமக்கு தேவை லீஃப் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி பெயிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரேம் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ ஸ்டெம்மை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நம்ம வளைச்சிக்கலாம். ஏன்னா அது பேப்பர் அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி வேணாலும் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி அந்த ஃப்ளவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரேமோட பேக் சைடு இருக்குல்ல, பேக் சைடில் இந்த ஸ்டெம்மை வந்து இந்த மாதிரி வளைச்சிட்டு கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி டேப் போட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஸோ அதே மாதிரி 2வது ஸ்டெம்மும் வளைச்சி விட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3வது ஸ்டெம்மை வந்து நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு குட்டியாக நம்ம ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எக்ஸஸாக அந்த டேப் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே கட் பண்ணிடுங்க. அண்ட் ஸ்டெம் வந்து கொஞ்சம் நீளமாக இருந்தாலும் அதையும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 4 ஸ்டெம்மையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த 3வது ஸ்டெம்மை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் பார்க்குறதுக்கு ஃப்ரேம் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளோட ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு வந்து வச்சுட்டு அதுலேயே வந்து கம் போட்டு நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன், எடுத்து வச்சுட்ருக்கேன்ல. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஃப்ளவர்லையும் நம்ம கம் போட்டு என்னென்ன பிளேஸில் நம்ம வைக்கணுமோ நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டெம்லேயே வச்சா கூட நிற்கும் அப்படிங்கிறதுனால தான் அந்த 3வது ஃப்ளவரில் வந்து ஸ்டெம்மை மட்டும் நான் எடுத்து
அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மற்ற 3 வந்து ஃப்ரேமோட லைட்டாக ஒட்டுற மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம லீஃப் ஒட்டுறதுக்காக பிஸ்தா ஷெல்லில் க்ரீன் கலர் எடுத்துருந்தோம்ல, ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ ஒரு லீஃப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. 2 லீஃப் மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு ஏதாவது எடுத்துகிட்டு அதில் 2 ஷெல்லையும் ஒட்டிட்டு அதை வந்து நம்ம ஸ்டெம்மில் ஒட்டினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சைடில் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு குட்டி பேப்பர், ஒரு குட்டி கார்ட்போர்ட் ஏதாவது எடுத்துகிட்டு அதில் கம் போட்டு ஒட்டிட்டு அதில் வந்து 2 க்ரீன் கலர் பிஸ்தா ஷெல்லையும் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டினோம் அப்படின்னா அது நல்லா பிடிச்சி நின்றுக்கும். அதை வந்து நம்ம அகெயின் நம்ம ஸ்டெம்மில் ஒட்டுறப்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கும். ஸோ அப்படி தான் நான் இங்கே இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஸ்டெம்லையும் ஒட்டிக்க போகிறேன். ஸோ ஒரு லீஃப் மட்டும் வேணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஸ்டெம்லேயே கூட ஒட்டிக்கலாம். 2 லீஃப் வேணும் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வைக்கிறப்ப எவ்வளோ சூப்பரான டெக்கர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் நம்ம பிஸ்தா ஷெல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ அழகான டெக்கர் வந்து க்ரியேட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கிராஃப்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வெறும் கார்ட்போர்ட் அண்ட் பிஸ்தா ஷெல்லை யூஸ் பண்ணி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நம்ம வால் டெக்கராக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கார்ட்போர்ட் அப்படிங்கிறதுனால நம்ம லைட்டாக ஹோல் போட்டு ஒரு ரோப் மாதிரி கொடுத்து நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டபுள் சைட் டேப் இருக்குல்ல, அதை வந்து பின்னாடி நம்ம ஒட்டிட்டு அதை கூட நம்ம டைரெக்டாக வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த கிராஃப்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.